நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளை மீட் பண்ணி 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள ரொம்ப நாள் பழகுன மாதிரி அவகிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். இவன் நிச்சயமா 2 பேரையும் ஏமாத்தி தான் இருக்கான். அப்படின்னா சுஹானாவையும் இந்த பொண்ணையும் ஒரே நேரத்திலயா? சி, நீ கொஞ்சம் அந்த பொண்ணோட முகத்தை பாரு. சுஹானா போடுற நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அது பக்கத்துல கூட அந்த பொண்ணால நிக்க முடியாது. அதனால என்ன பிரயோஜனம்? உண்மை இதுதானே. சிட் என்ன விட்டுட்டு அவ கூட தானே உட்கார்ந்திருக்கான். சோ நீ திரும்பவும் அவன் கூட நிச்சயமா இருக்கவே முடியாது. அவன் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். உன்னை நீயே இன்சல்ட் பண்ணிக்க நிச்சயம் நாங்க அலோ பண்ண மாட்டோம் சுஹானா. நீ சரியாதான் சொன்ன. அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பான்? இல்ல, அப்படி நான் நடக்க விட மாட்டேன். இப்பவே போய் அவனை என்ன பண்றன்னு பாருங்க. சுஹானா ப்ளீஸ் வேண்டாம் சுஹானா, போகாத. இங்க பாரு, தேவையில்லாம அவனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கற. நீ அவனை மறந்துடு. யா, நாம 3 பேரும் முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. அதுவும் இவன் வர இந்த இடத்துக்கு. வாங்க நம்ம இங்க இருந்து போலாம். ஆனா நான் போய் அவகிட்ட பேசி ஆகணும். எங்க போனா இந்த இஷான்? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு தானே சொன்னா. ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ்ளோ கவலைப்படுற ராதா? 5 நிமிஷத்துல வரேன்னு அவன் சொன்னான். ஆனா அதுக்குன்னு இப்படி கரெக்டா 5 நிமிஷத்துல வந்து உன் முன்னாடி நிக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க 2 பேரும் எதுக்காக இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன், இருங்க. இல்ல வேண்டாம்மா, இஷான் வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்த இஷான் பையன் ஏன் இன்னும் வரல? வர வர இந்த பையன் விளையாட்டுத்தனமா இருக்கான். எனக்கு பசிக்குது பெரியமா. அண்ணனும் வந்துட்டுமே, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்ல. அப்பா அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா இல்ல நம்ம சாப்பிடலாமா? அவங்க மாலா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க சாப்பிடாம அவங்கள அனுப்புவாங்களா என்ன? இலேஷ், இஷானுக்கு போன் பண்ணுப்பா. எங்க இருக்கான்னு கேளு. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேளு. போன் பண்ண. இதோ பண்றேன். அதோ வந்துட்டான். என்னாச்சு? என்னாச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஸ்கூட்டர்ல போறனா ஸ்கூட்டர்ல இருந்தா விழுந்திருப்பா, குதிரையில இருந்தா ஐயோ என்ன பண்ணீங்க? இதெல்லாம் ஜோக் அடிக்கிற நேரமா உங்களுக்கு? இஷான் எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு? கால்ல பட்டிருக்கா, கையில இல்ல பெரியம்மா, நீங்களே பாருங்க, பெருசா எதுவும் இல்ல, சின்ன அடிதான். ராதாத்த நீங்களும் நீ பயப்படாதீங்க. நல்லபடியா வந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனா இனிமே நீ ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போக கூடாது, பஸ்ல தான் போகணும். இது பாரு, அப்புறம் பேசலாம். முதல்ல வந்து போய் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வாங்க. போங்க, பால்ல மஞ்சள் பொடி போட்டு கொண்டு வர. நடந்தது கொஞ்சம் பொறுமையா சொல்லு. இப்போ சொல்லு. எங்க சரி காட்டு, எங்க எவ்வளவு பெருசா அடி பண்ற பாக்குற, காட்டு, கைய காட்டுறா. சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. பண்ணுவாங்க, கைய முறுக்காத. இருங்களே, அவன் பாத்துட்டு தான இருக்கான். கைய என்ன போட்டு முறுக்குறானே, சும்மா பேசு. நீ ஆரம்பிக்கிறீங்க சொல்றல. என்ன இப்படி பண்றீங்க? ஆக்சுவலி அவ மேல எந்த தப்பும் இல்ல. உண்மையான குற்றவாளி நான் தான். திடீர்னு நான் தான் அவன் ஸ்கூட்டருக்கு முன்னாடி வண்டியை கொண்டு வந்து இடிச்சிட்டேன். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க வண்டி இடிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு கண்ணு தெரியாதா? பெரிய வண்டி ஓட்டுறவங்களுக்கு சின்ன வண்டியில வர்றவங்கள கண்ணுக்கே தெரியாதே. ராதா, முதல்ல என்னாச்சுன்னு அவர்கிட்ட தெளிவா கேட்போமே. தப்பு அவரோடது மட்டும் இல்ல, என் மேலயும் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு பெருசா எதுவும் அடிபடல. ஒருவேளை உனக்கு பெருசா அடிபட்டிருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? அடிபட்ட அவனுக்கு என்ன பதில் சொல்லிருப்பீங்க? இங்க பாருங்க, தப்பு என் மேலதான் நான் ஒத்துக்கிறேன். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நியாயமா நாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்க ஈஷான வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே. ராதா, குடிக்க இவருக்கு தண்ணி கொண்டு வா. போ. இது பாருங்க, தயவு செஞ்சு அவ பேசினதையெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல, எங்க எல்லார விடவும் இஷான் மேல அவ உயிரே வச்சிருக்கா. அதான் வந்து உட்காருங்க. இல்ல
இல்ல இந்த- ப்ளீஸ் எனக்கு லேட் இல்ல, ஆகுது வந்து நான் உட்காருங்க வாங்க ப்ளீஸ் இல்ல வாங்க. நான் வாங்க வாங்க ப்ளீஸ் கம். அட பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் போய் சாப்பிடுங்களேன். நிஷா, ரஜினி போய் சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. ஆ, சாப்பிடுங்க. சரி என்ன பண்ற? முதல்ல குடி குடிப்பா. குடி. எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா குடிக்கிறேன். அட, சீக்கிரம் போடுங்க, பசிக்குது. பரவாயில்ல பரவாயில்ல நீ விடு, நானே எடுத்து வச்சுக்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருங்க நான் எடுத்து வைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இந்தாங்க. நீ போயிட்டா ஷூட்டிங் எப்படி நடக்கும்? இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு உனக்கே தெரியும்ல. மேக்கப், லைட்டிங், காஸ்டியூம் எதுவும் ஐ தெரியாது. நோ, பட் ப்ளீஸ் நீ மேனேஜ் பண்ணு. அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ், நீ இங்கே இரு. உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல சுகானா. நீ வரலன்னா நானும் போக மாட்டேன். எங்க? போல்டன்கஞ்ச். சார், நீ எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் மாடல், எவ்வளவு சீப்பான சன்கிளாசஸ் போட்டா ஷூட் பண்ணுவ? சுகானா, மரியாதையா இங்கிருந்து போ. நீ ரொம்ப அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். பட் யூ நோ ஐ லவ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப சொன்னீங்களா, அதான் சரி. இத பாருங்க மிஸ்டர். அட, உங்க பேரை நீங்க சொல்லவே இல்ல. ஐ எம் சோ சாரி. என்னோட பேரு கமல் கிஷோர் பாஜ்பாய். இது என்னோட கார்டு. கே நல்லது. தேங்க்ஸ். உங்களுக்கு நான் ஏதாவது உதவ முடியும்னா சொல்லுங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஜாயிண்ட் ஃபேமிலியா. நல்லது. எங்க இஷான் என் மச்சினருடைய பையன். இவன் இந்தர் என்னோட பையன். வணக்கம். வணக்கம். நீங்க வரதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இஷானை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னும் வீட்டுக்கு வரலையே, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அது என்னாலதான். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவன் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இல்ல ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டியதில்ல, சின்ன சாதாரண அடிதான். குட் நியூஸ், குட் நியூஸ். நம்ம இஷானுக்கு 2 இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு. என்ன அப்படியா? இஷான் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அடிபட்டிருக்கு. என்னாச்சு? எப்படி அடிபட்டது? அத நான் சொல்றேன் ராணு. இவரை பார்க்கலையா? இவர்தான் மிஸ்டர் பாஜ்பாய். இவதான் இஷானோட அம்மா. அப்புறம் அவரு என் மச்சினர் ஆலோக், இஷானோட அப்பா. வணக்கம். அக்கா, இவனுக்கு அடி எப்படி பட்டது? அது ஒண்ணும் இல்ல ராணு. பாஜ்பாய் சார் கார்ல வரும்போது இஷான் ஸ்கூட்டர் இடிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க? இஷானுக்கு ஒன்னும் பெருசா அடிப்படல, லேசா அங்கங்க சராய்ப்பு, அவ்வளவுதான். அதனாலதான் அவரே கொண்டு வந்து விட வந்திருக்காரு. ஓ, உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த காலத்து பசங்க பைக்கையும் ஸ்கூட்டரையும் ஏதோ ஏரோப்ளேன் மாதிரி ஓட்டுறாங்க. இல்லைங்க, ஆக்சுவலா தப்பு என்னோட தான். இதுல இஷானோட தப்பு ஒண்ணுமே இல்ல. நல்ல வேளை அடி ஒன்னும் பெருசா படல. இஷான
வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஒருவேளை நான் இங்க வரலன்னா இந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பத்தை பார்க்குற வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கும்? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்படி உடனே கிளம்புறேன்னா எப்படி? ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்க டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போகணும். எனக்கா? கரெக்ட் தான். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா வீட்ல என் பொண்ணுங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பனா நாங்க உங்களை தடுக்க மாட்டோம். ஏன்னா யாரா இருந்தாலும் ராத்திரி சாப்பாடு மட்டும் குடும்பத்தோட உட்கார்ந்து தான் சாப்பிடணும், எங்களை மாதிரி. ஏன்னா இந்த ஒரு வேளையில தான் குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடலாம் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து நேரம் செலவழிக்க அப்பதானே டைம் கிடைக்கும். சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சுகானா? நீ என்ன லவ் பண்றல? காதல் பாசிபிள், ஆனா கல்யாணம் இம்பாசிபிள். You are just not a marriage material. உன்ன மாதிரி அழகான பொண்ணு கூட்டிக்கிட்டு வெளியில ஊர் சுத்தும் போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்னை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அதுல எனக்கு பயங்கரமான த்ரில் ஏற்பட்டுச்சு. உன்ன மாதிரி பொண்ணுகளை பைத்தியக்காரங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அத பத்தி நீ கவலைப்பட மாட்டியா சார்? மாட்டேன். Hey babe. ஏன்னா யாரா இருந்தாலும் ராத்திரி சாப்பாடு மட்டும் குடும்பத்தோட உட்கார்ந்து தான் சாப்பிடணும், எங்களை மாதிரி. ஐயா, சாப்பாடு கொண்டு வருவா? கொண்டு வா. அது சஞ்சனா எங்க? அவ்வளவு வர சொல்ல. இன்னைக்கு நான் அவ கூட உட்காந்து சாப்பிட போறேன். அவங்க ஏற்கனவே சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. நாளைக்கு அவங்களுக்கு மேட்ச் இருக்கு. அவ ஏற்கனவே சொல்லியிருந்தா. சுஹானா? அவங்க தெரியும். அவ வீட்டுல இருந்தா வீடு இவ்வளவு அமைதியா இருக்குமா என்ன? எங்க போயிருக்கா? அது என்கிட்ட எதுவும் சொல்லல. ஒருவேளை அவங்க சஞ்சனாமா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் போய் கேட்டு வரேன். இல்ல வேண்டவே வேண்டாம். அவளை எழுப்பாத. நீ ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு ஏதாவது வேணும்னா கோபியை கேட்டுக்கிறேன். ஆனா அவர் எப்போ வருவார்னு தெரியாதே. அது பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. எங்க போனான்னு தெரியல, போனும் எடுக்க மாட்டேங்கிறா. இல்ல டாடி, இல்ல நான் இப்பவே பார்க்கணும். இல்ல சைலன்ஸ் ப்ளீஸ். உன் தங்கச்சி எந்திரிச்சிருவா. சுவனாச்சலம், நீ நாளைக்கு பாத்துக்க. சஞ்சனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இல்லம்மா, இப்பவே நான் அதை பார்த்தாகணும். இப்பவே பார்க்கணும். பார்க்கட்டும், விடுங்களேன். அப்புறம் அவளும் தூங்க மாட்டா, நம்மளையும் தூங்க விட மாட்டா. நாட்டி கேர்ள். நான் இவளை தூங்க வச்சுட்டு வரேன். ஓகே. வாழு பொண்ணு. சரி சொல்லு. இப்ப என் சொல்ல பொண்ணு சுஹானா எந்த கிஃப்ட திறக்க போறா? ஏதோ இந்த பெரிய கிஃப்ட். எனக்கு அப்பவே தெரியும். இதுதான் ரொம்ப அழகா பேக் பண்ணிருக்க. ஓபன் பண்ண. ஏய், பொறுமையா தர. வாவ், மங்கி. இதுதான் என்கிட்ட ஏற்கனவே இருக்கா? இல்ல இப்படி தூக்கி எறிய கூடாது. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? உன் பொண்ணுக்கு மூக்கு மேல கோவம் வருது. இவ இப்படியே இருந்தான்னா பெரியவளானதும் இவ ஆசைகளை நிறைவேற்றுறதுக்குள்ள
போதும் போதும் ஆயிடும். என் செல்லக்குடிக்கு என்ன ஆச்சு? ஏன் உனக்கு எந்த கிஃப்ட்டுமே பிடிக்கல? எல்லா கிஃப்ட்டுமே மேலதான் அழகா இருக்கு, உள்ள என்னன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. என் செல்லம், எல்லா விஷயமும் அப்படிதான். வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா அதே அழகு உள்ளேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரியும்ல, மின்ற எல்லா பொருளுமே தங்கமாயிட முடியாதா? இப்ப நீ ரொம்ப சின்ன குழந்தை இல்ல, பெரியவளானதுக்கு அப்புறம் உனக்கே நான் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா புரிய வரும். ஓகே, சரி, அதை விட இப்ப என் செல்லம் எந்த கிஃப்ட ஓபன் பண்ண போறா? இது அம்மா, இது வெளியவே ரொம்ப மோசமா இருக்கு, இது தயவு செஞ்சு திறக்காதீங்க. ஒருவேளை இதுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் ரொம்ப அழகா இருந்ததுன்னா திறந்து பார்க்கலாமா? வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த gift உனக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லு பார்க்கலாம். உங்க மம்மி தான். பிடிச்சிருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you மா. உனக்கு தெரியும்ல, மின்ற எல்லா பொருளுமே தங்கமாயிட முடியாதா? இப்ப நீ ரொம்ப சின்ன குழந்தை இல்ல, பெரியவளானதுக்கு அப்புறம் உனக்கே நான் சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா புரிய வரும். இப்ப நான் பெரியவளாயிட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் புரிஞ்சுக்கல. இப்பவும் நான் மின்றதெல்லாம் தங்கம் நினைச்சிட்டு இருக்கேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோபி. வந்துட்டேன் சார். சுஹனா எழுந்தாச்சா? எழுந்தாச்சு. குட் மார்னிங் டாட். டாட், குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? எதுக்கு குட் மார்னிங்? எப்பவும் உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்க. நானும் இது வரைக்கும் ஏதோ சின்ன பொண்ணாச்சே பாவம் போனா போதுன்னு விட்டுட்டேன். ஆனா இனிமே முடியாது. நேத்து ராத்திரி உனக்கு நான் எத்தனை போன் பண்ணிருப்பேன், நீ ஏன் எடுக்கல சொல்லு? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல மாட்டேன். சரி, பதில் சொல்ல வேண்டாம். நான் தான் உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்தை நீ கவனமா கேட்டுக்கோ. இன்னையில இருந்து நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. உன்னோட நைட் பார்ட்டிஸ் எல்லாம் மூட்டை கட்டி வை, எங்கேயும் போக கூடாது. இப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எந்த பையனை நான் செலக்ட் பண்றனோ அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். புரியுதா? வேண்டாம் அது இதுன்னா அவ்வளவுதான். சரி. என்ன சரி? நான் ஒண்ணு உன்கிட்ட ஜோக் அடிக்கல. ஐ எம் சீரியஸ். நான் உன்னோட அப்பா. உன்னை விட அதிகமா நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தான் தெரியும். மறுபடியும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. எந்த பையனை நான் செலக்ட் பண்றனோ நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சொல்றது எதையும் நான் கேட்க போறதில்ல. எது சரின்னு தோணுதோ அதையே பண்ணுங்க. என்ன? நான் இப்ப சொன்னது உனக்கு சரியா கேட்டுச்சுல? கேட்டுச்சா இல்லையா? நீங்க சரியாதான் சொன்னீங்க. அதுக்கு தான் சரின்னு சொன்னேன். நான் சொன்னதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் நீ பதில் சொல்றியா? எங்க மறுபடியும் சொல்லு, எனக்கு சரியா கேட்கல. நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன்.